குரு ஆஸ்ட்ரேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 18 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை. விருச்சிகம், துலாம், தனுசு 3 ராசிக்கான தினப்பலன். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 7ல் வந்து மேஷத்தில் சூரியனுடன் வளர்ப்பு சந்திரனுடன் இணைந்திருக்கின்றான். சூரியனால் வந்து சுக்கிரன் வந்து அஸ்தங்கமாகவில்லை. அது வளர்ப்பு சந்திரனோட இணைந்திருந்தனால அந்த மூன்றுக்குமே வந்து உங்கள் வீட்டை பார்ப்பது வந்து உங்களுக்கு சிறப்பான யோக காலம்தான். கிரக யூதி என்று சொல்வார்கள். அதனால் வந்து உங்களுடைய ஆளுமையில் தலைமை பொறுப்புணர்வு, கலை இலக்கியம், தன்மை, புத்தியால் யோசிக்கிற தனம், கணவன் மனை உறவு, நட்புகள் உறவு எல்லாம் சிறப்புற்று இருக்கும். இருந்தும் வந்து 6ல் வந்து செவ்வாய் வந்து 8ஆம் பார்வை அவங்க வீட்டை பார்ப்பது வேகத்தில் வந்து சில மோதல்களும் உண்டாகாத இருக்கும். அது தடைகளும் உண்டாக்கும். தவிர்த்து கொள்ளுங்கள். 5ல் ராகு இருப்பது, ராகு அது தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால, சொந்த வீடுனா அது நட்பு வீட்டில் இருப்பதனால மாணவரின் கல்வி, உங்களுடைய படைப்பாட சிந்தனை, குழந்தைகளின் நலனெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்பட்டதாக தான் இருக்கும். 9ல் வந்து மிதுனத்தில் குரு இருப்பது, அது 5ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்ப்பது மேலும் சிறப்பு தான். அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் தான். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 5ல் சனியுடனும் நீச்சமான புதனுடன் இருப்பது ஒரு வித கிரக யூதி என்று சொல்வார்கள். நல்லதாக நினைக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு விதமான ஸ்லோவோட, தடையோட தான், பிரச்சனையோட தான் செல்லும். இது குழந்தைகளின் நலன், ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய படைப்பாட்ட சிந்தனையிலும் மாணவரின் கல்வியிலும் வெளிப்படுவதாக இருக்கும். பரீட்சையில் நல்லா எழுதி நல்ல மார்க் வரும்ன்ற இதில் வந்து கொஞ்சம் மார்க் குறைகிற சூழலும் உண்டாக்கும். உங்களுடைய யோசனை நல்லா இருந்தாலும் கேட்குறவங்க வந்து அதை வேறு விதமாக நினைத்து கொள்வார்கள். 6ல் சுக்கிரன், சூரியன், வளர்ப்பு சந்திரன் மறைவு. இதனால் உங்களுக்கு ஒரு விதமாக எரிச்சலை, கோபத்தை உண்டாக்கிடு நீங்கள் அழகான விஷயங்களை கூட அது அழிவுக்கு கொண்டு சென்று விடுவீர்கள். இது குடும்ப சூழல் சார்ந்த விஷயங்களும் பாதிக்கும். ஏன்னா 8ல் வந்து மிதுனத்தில் குரு மறைவு இருந்து வந்து குரு பார்வை 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த தனுசு வீட்டை பார்ப்பது அது ஒரு விதமான குடும்ப சார்ந்த விஷயத்தில் கோவம் இருந்தாலும் அது ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கும். இருந்தும் கவனமுடன் இருங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் பகையான புதனோட இருக்கிறதுனால, 2வது சனியோட இருக்கிறதுனால வாகனம் செல்லும், முக்கியமாக வாகனம் செல்லும் கவனமுடன் செல்லுங்கள். ஜூனுக்கு அப்புறம் வந்து குரு வந்து பயிற்சி ஆகுது கிடக்குது. அதனால் உங்களுக்கு வந்து 12 ராசியிலே உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும். அதுவரை காத்திருங்கள். இன்றைய நாள் வந்து சுமாரான நாள் தான். வாழ்க வளமுடன். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 7ல் மிதுனத்தில் உள்ளான். அது 7ஆம் பார்வை அவங்க வீட்டை பார்ப்பது சிறப்பு. அதனால் கணவனை உறவு, காதல் உறவு, நட்புகள் உறவு, அவங்க பார்ட்னர்ஷிப்பில் செய்யும் தொழில்கள் எல்லாம் சிறப்புட்டு இருக்கும். உங்கள் 4ஆம் வீட்டு மீனத்தில் வந்து சனி, செவ்வாய், புதன் வந்து நீச்சமாக இருக்கின்றது. அதனால் தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்கள், வாகனம் செல்லும் கவனம் செல்லுங்கள். சொத்து சார்ந்த பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை வந்து தள்ளிப்போடுங்கள். புதன் வந்து மேஷத்துக்கு இடப்பெயர்வு ஏற்பட வரை, ஏன்னா அது கூட இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் காலதாமத்தை உண்டாக்கும். ஆசை இருந்தாலும் அதில் வந்து பின்னாடி அதை அவஸ்தை கொண்டு போக பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் வீட்டில் வந்து ராகு இருப்பது சகோதர சகோதரி உறவுகளில் ஒரு விதமான இனிமையான போக்கே நிலவும். ஏன்னா அது ராகு அது நட்பு வீட்டில் தான் இருக்கின்றது. 5ல் மேஷத்தில் வந்து சுக்கிரன், சூரியன், வளர்ப்பு சந்தன் இருப்பது சிறப்பு. உங்களுக்கு படைப்பாட சிந்தனை, தலைமைத்துவம், குழந்தைங்க நலன், ஆரோக்கியமான கல்வி எல்லாம் மேம்பட்டதாக இருக்கும். வாழ்க வளமுடன்.